திசை மாறும் வாழ்க்கையே. ருக்கு அம்சா என்ன பிள்ளைங்களா டீ போட்டீங்களா? என்ன பண்ண நீங்க இன்ன வரைக்கும் என்ன பண்றீங்க? ஒரு கிளாஸ் டீ போடுறதுக்கு இந்நேரமா சாமி? அது சரி அக்கா, நல்லா சொன்னீங்க போங்க. நீங்கள் என்ன கேஸ் சிலிண்டரை வச்சுருக்கிறீங்க உடனே போட்டுட்டு வர்றதுக்கு? ஏக்கா, இவ்வளோ அழகான கிச்சனில் ஏக்கா இப்படி விறகடுப்பை வச்சு நீங்கள் இப்படி புகை பிடிக்கி கறி பிடிக்க வச்சு இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க? ஆமாம் மீனாட்சி அக்கா, எல்லாமே கறி பிடிச்ச டைல்ஸ் எல்லாம் வீணாக போயிடும். நீங்கள் எப்படிக்கா இதில் விறகடுப்பு வச்சு இங்கே சமைச்சிட்ருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏக்கா, ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு எவ்வளோக்கா ஆயிரப்போகுது? வாங்கத்த வேணும் என்ன பிள்ளைலாம் வந்துட்டு நான் ஆற்றுக்கு வரவும் அம்மை அழைக்கவும் சரியா போகுது. வர்றது எங்கே 10 பைசா தங்க மாட்டேங்குது. நான் இந்த வாரமாவது வாங்கலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி செலவு வந்துருச்சு. நான் தான் என்னதையும் பண்ணிட்டு. அக்கா, எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு முதல்ல ஒரு சிலிண்டர் வாங்குற வழியை பாருங்கக்கா. வீணா கிச்சனை தொலைச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஆமாம் மீனாட்சி அக்கா, இங்கே பாருங்க இப்போவே எல்லாமே கறி பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? வாங்கலாம் பிள்ளைங்களா, நான் தான் என்னதான் பண்ணிட்டு வாங்கணும். சரி சரி மீனாட்சி அக்கா, நடங்க, டீ ஆறி போயிரு. அப்புறம் அதுக்கும் உங்கள் மாமி ஏதாவது சொல்லு, நடங்க போகலாம். ஐயோ ஆமாம் பிள்ளைங்களா, நானே மறந்துட்டு மாதிரி. வாங்க. என்னில மீனா இது என்னமோ அப்பத்த ஊரழைச்சி 500-1000 கிட்டன்னு கூப்பிட்டு சீர் பண்றவங்களாட்டம் இவ என்னமோ துணி மாத்த போனவள உன்னங்கான இவளுக்கு டீ போடுறன்ட்டு போனாலும் ஒரு 4 கிளாஸ் டீ போடுறக்கு இந்நேரம் இவளுகளையும் காணா தேன்னுதே பண்றாளுகளோ. ஆனாலும் ஆமாம்மா, நானும் அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னம்மா இன்னும் காணோம்? இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது. ஏம்மா ஆத்தாளு மகளும் என்ன பேசுறாளுன்னு தெரியலையே. என்னமோ முணுங்குறாளுக்கு ஒன்றும் காதும் கேட்க மாட்டேங்குது கரகமெல்லாம். இருடி மீனா, பார்க்கலாம் அப்படி என்னதே பெருசா மெனுக்கிட்டு வந்து நிற்கிறாளுகன்னு. இரு அம்மா இந்தாங்கம்மா, டீ எடுத்துக்கோங்க. அம்மாடி, முதல்ல மீனாட்சி மாமியா இருக்குமே மீனாளுக்கும் கொண்டு போய் கொடு சாமி இப்போ. ஆமாம் அம்சு, முதல்ல அவங்களுக்கு கொடு. சரிங்கம்மா. அம்மா இந்தாங்கம்மா, டீ எடுத்துக்கோங்க. ஓ, டீ வந்துடுச்சா? எத்தனை பேர்த்துக்கு கண்ணு போட்டேன்? 100 பேர்த்துக்கு போட்டியா? அண்டாவளியா வச்சு டீ கலக்குனே? இல்லைங்கம்மா, எனக்கு கேஸில் வச்சு தான் பழக்கம். நான் இன்னும் அடுப்பில் சமைச்சதில்லை. அக்கா வீட்டில் ஃபஸ்ட் டைம் அடுப்பில் வைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். எடுத்துக்கோங்கம்மா. சரி. ஓ, நீ பணக்கார வீட்டு பிள்ளையா? சரி அண்ணாட்டி. மீனா, நீயும் எடுத்துக்க மீனா. இல்லைங்க ஆண்டி, எனக்கு வேண்டாம், நான் குடிக்க மாட்டேங்க ஆண்டி. எடுத்துக்க மீனா, வந்ததுலேருந்து ஒன்றுமே குடிக்கல, எடுத்துக்கோ. இல்லைங்க அண்ணி, எனக்கு வேண்டாம், நான் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்லைங்க அண்ணி. அப்படியா? சரி, மோரோ ஜூஸோ கலக்கி கொண்டு வரட்டா மீனா? இல்லைங்க அண்ணி, வேண்டாங்க அண்ணி. சரி அம்சு, அம்மாளுக்கும் ருக்குக்கும் கூட வெளியில் அப்படியே கொண்டு போய் அண்ணன் மாமா எல்லாரும் இருப்பாங்க, கொடுத்துட்டு வந்துடு. அம்சா, முதல்ல வெளியில் ஆம்பளைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து போட்டு வாப்போ. சரிங்கம்மா. என்ன மீனா, என்னமோ அண்ணின்னு உருகிற? அப்படியே நோட்டிக்கு 100 தடவை அண்ணிங்கிற. என்னடி எல்லாம் மறந்து போச்சா உனக்கு? அம்மா, அப்புறம் என்னம்மா கூப்பிடுறது எல்லாத்து முன்னாடியும்? விடுமா. இல்லடி, உன்ற போக்கே வர ஒன்றுமே சரியில்லை. இருக்கட்டு. அம்மா, நீ பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாதம்மா, விடுமா. அம்மாடி மீனாட்சி, உங்க ஒத்தக்காரி பிள்ளை கூட்டிட்டு போய் உன்னை என்னதே பண்ணிட்டு இருக்கிறா? ஒரு துணி எடுத்து மாட்டிட்டு வர்றதுக்கு இந்நேரமா? அதுக்கும் என்னால சொல்லுவாங்க, போய் பாருது என்னதே பண்றாங்கன்னு. வரட்டு விடுமா, இப்பத்தானே போனாங்க, வரட்டு விடு. அடியே மீனாட்சி, அதுக்கு இல்லை, வந்தா பூவையும் குங்குமத்தையும் வச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சுதே. அப்புறம் புள்ள எங்கேயோ சிவனையே இருக்கு. இன்னும் தின்னுதே பண்றாளுகோ. என்னமோ பொண்ணு பிள்ளைக்கு சோடனை பண்ற மாதிரி உன் ரத்தக்காரி கூட்டிட்டு போய் தின்னுதே பண்ணிட்டு இருக்கிறாளோ தெரியல. இன்னைக்கு தேனமா முதல் தடவை அண்ணி கூட்டிட்டு போயிருக்குதே, ஏதாவது பண்ணுவாங்க, வரட்டு இரு. ஆமாம் போ, இது நல்லாத்தே இருக்குது. அம்மாடி இருக்கு, நீ போய் பாரு சாமி, என்னதே பண்ணிட்டு இருக்கிறாங்க உன்னம் மண்ணாட்டி. இதேன்னு ஒரு துணி மாட்டிட்டு வரக்கு இந்நேரமா? போய் பார்த்து கூட்டிட்டு வா போ. சரிங்கம்மா, இதோ இப்போ கூட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க மாப்பிள்ள, பிள்ளைக்கு தண்ணி ஊத்துனாங்களே, என்ன பண்ணுனாங்க? ஒன்னும் சத்தத்தீவே காணோம், போய் பார்க்கல, நடங்கோ. அப்பா, அண்ணா இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க.
ஹம்சா இங்கேயே டீயை கொண்டு வந்துட்டியா? சரி அண்ணாட்டி, என்ன பண்றீங்க? எல்லாம் தண்ணி ஊத்திட்டீங்களா? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அண்ணா தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க, வந்துட்டு பூ போட்டு வச்சா முடிஞ்சுதுன்னு சொன்னாங்கண்ணா. ஓ சரி 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 அண்ணாட்டி, அப்ப தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சா? ஆமாண்ணா தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. டீ எடுத்துக்கோங்கண்ணா, ஆறுது பாருங்க. அப்பா நீங்களும் எடுத்துக்கோங்க. சரி சாமி அண்ணாட்டி, நானும் கூட உன்னை தண்ணியே ஊத்திலியாக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்லதா போச்சு, நீ டீயும் இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துட்ட. சரி நாங்க குடிச்சு போட்டு உள்ள கொண்டு வர்றோம், நீங்க போய் வேலை பாருங்க போங்க. ம் சரிங்கப்பா. அம்மாடி சந்தியா, இந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே காலேஜ் படிக்கிற பிள்ளையாட்டு இருக்கிறவோ. ஆமாக்கா, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கேன், ஆனா அழகா இருக்கு. ஆமா, இந்த ட்ரெஸ் போட்ட உடனே என்ன இவ்ளோ பெரிய புள்ளையா தெரியற? என்ன ரெண்டு பேர் என்ன ஓவரா கிண்டல் பண்றீங்க? நீங்க நிஜமாவே அழகா இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல ரொம்ப கிண்டல் பண்றீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. சந்தியா குட்டி, நிஜமாவே இந்த துணி உனக்கு அழகா இருக்குது. சந்தியா ஆன்ட்டி, அம்மாடி என் கண்ணையே என்னால நம்ப முடியல. சந்தியா, இந்த ட்ரெஸ்ல நீ பெரிய பொண்ணு மாதிரி தெரியறவோ. ஆன்ட்டி நீங்களுமா? இதைத்தான் இவ்வளோ நேரம் இவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? கரெக்டா சொன்ன ருக்கு, நான் சொன்னதைவே தான் நீயும் சொல்லியிருக்கிற. சரி சரி அண்ணி, சீக்கிரம் பாப்பாவை கூப்பிட்டு வர சொன்னாங்க, பூ பொட்டெல்லாம் வைக்கணுமா, சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாங்க அண்ணி. முடிஞ்சது அவ்வளவுதான். நாங்க என்ன பொண்ணு பிள்ளைக்கா மேக்கப் போட்டுட்டு இருந்தோம். நடங்க போலாம். சரிங்க அண்ணி, வாங்க போலாம். என்ன மீனாட்சி இது, ஒரு துணி போட்டு வரக்கு இந்நேரமா? போன இந்த ருக்குவையும் காணோம், தென்னுதேன் பண்றாங்களவோ. அம்மா, அம்மாடி சந்தியா, எங்க அன்னைவே நம்ப முடியலன்றது அங்க இத்தாச்சோட்டு புள்ளையா தெரியுதுவோ என்ற கண்ணே வற்றுமாட்டு தெரியுது. ஆமாம்போ, நல்லா சொன்ன எடு. தாய் கண்ணுதே கொல்லி கண்ணும்பாங்க, தள்ள அந்த பக்கம். அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா என்ற வேத்தி. என்ற தங்கத்துக்கு இந்த சீமையில மாப்பிள்ளை பிடிக்க முடியாதாட்டு தெரியுதே. இது எந்த ஒரு பழக்கம் இது? 5000 10,000 பட்டு புடவை எடுக்காட்டித்தான் கிறங்க தொலைது. ஒரு 1000 2000 ஒரு சீலை எடுக்கிறதுக்கு துப்பு இல்ல. இதை கொண்டு வந்து சீக்க வச்சுட்டு நிக்கிறீங்க. அம்மா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இப்ப இதுதான் ட்ரெண்டு. இந்த வயசுலயே பிள்ளைக்கு சேலை பிடிச்சி சுத்திட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? இதுனா அதுக்கு எல்லா நாளும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தோம். ஏன் இந்த துணிக்கு என்ன நல்லா தானே இருக்குது? அது சரி, இது நல்லாத்தே இருக்குது. ஒன்று கொடுத்து கண்டிருக்கோன்னு இல்லைன்னா வாங்கி கண்டிருக்கோன்னு. இது ஒன்றுமே இல்லைன்னா அப்புறம் அப்படித்தான் இருக்கு. மொதன்னு பிள்ளைக்கு வயசுக்கு வந்துட்டு வந்து தண்ணி ஊற்றி விட்டு போட்டு துணி மாட்டி விட்டு இருக்கிற லட்சணத்தை பாரு. இல்லைங்க சம்மந்தியம்மா, நாங்கள் சீலதை எடுத்திருந்திருப்போம். அவசரத்துக்கு பிள்ளைக்கு போடணுமே, ஜாக்கெட்டெல்லாம் தைக்க முடியுமா, அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்துட்டோம். சீர் பண்ணும்போது அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு இதை எடுத்துட்டு வந்துட்டோம்கோ. அது சரித்தே, முதல்ல தண்ணி ஊற்றி விட்டு போட்டு இப்படி துணி போட்டால் எப்படித்தான் இருக்குது? இப்படி தேனன்ற வேத்திக்கு எல்லாம் வந்து சேரு. ஐயோ இல்லைங்க சம்மந்தியம்மா, 10 பேர்த்த கூப்பிட்டு சீர் பண்ணுற போது போட்டுக்கலான்ட்டு நீங்கள் இப்போ அவசரத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டோம்கோ. அவசரம் என்ன அவசரம்? என்ன பொழுதா ஆகி போச்சு. எடுத்ததே எடுத்தீங்க. உன்னந்தான் 10 ரூபா போட்டு எச்சா நல்ல துணியா பார்த்து எடுக்கிறது இல்லை. கறி துணிக்கும் கூட லாக்கி இருக்காதட்டக்கது. இதை எடுத்துட்டு வந்து என்ற வேத்திக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. என்ற வேத்தியன்னு இதுக்குமா கதி கட்டு கிடக்குறா? அத்தை, என்ன மீனாட்சி வாய் நீளுது? அத்தை, துணிங்கிறது உடம்ப மறைக்கிறதுக்கு நம்ம மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு போட்ட போதும்கத்த. சும்மா வெட்டி பந்தாவுக்கு 10,000 20,000 கடனுடனே வாங்கி எடுத்துட்டு வந்து பெருமை வெத்துட்டு திரியணுங்கிறது எதுவும் கிடையாது. அது சரித்தே, அதான பார்த்தேன். என்னடா உன்னை பால் ஆடலையேன்னு. இது நல்லாத்தே இருக்குதேடு. அத்தை, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் ஏதேதோ பேசிகிட்டே இருக்கிறீங்க. நானும் போனா போதுன்னு பொறுத்து பார்த்தா ஏங்கத்தை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க? என்ன மீனாட்சி, இதுக்குத்தான் நான் முதல்லயே சொன்ன வரமாட்டேன்னு. கூப்பிட்டு வச்சு வான்னு கூப்பிட்டுட்டு இப்படித்தான் அசிங்கப்படுத்துவியா? இதுதான் பெரியவியல் கொடுக்குற மரியாதையா? அம்மாடி மீனாட்சி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு சாமி. எதுக்கு வீணா பிரச்சனை பண்ணிட்டு கம்மு நிறு நீசிட்ட. அம்மா, இப்பெல்லாம் இதுதான் ட்ரெண்டு. நீங்க ட்ரெண்டு தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. ஏன் இந்த துணிக்கு என்ன நல்லா தான் இருக்குது? நீங்க ஏதோ பிரச்சனை பண்ணோன்னே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன சம்மந்தியம்மான்னு வாய் நிறைய சொல்லிட்டு உங்க மருமகளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா? ஓ, இதுதான் நீங்க கொடுக்குற மரியாதையாக்கு.
ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சம்மந்திமா. சின்ன பொண்ணு நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறியா? அத்தை, ஏன் இந்த துணிக்கு என்ன நல்லாத்தானே இருக்குது, நீங்க பேசாம இருங்க. இப்ப என்ன ஆகி போச்சு? எதுக்கு எடுத்தாலும் இவங்க குத்தம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்னங்க மாப்பிள்ள, என்னமோ சத்தம் கேக்குது? ஆமாங்க மாமா, எனக்கும் அப்படித்தான் கேக்குது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். சரிங்க மாப்பிள்ள, நடங்கோ. ஆன்ட்டி ஏன் அங்க போகாம இங்க வந்தேன்னு கேட்டீங்கல்லங்க ஆன்ட்டி. பாத்தீங்களா, இப்படிதான் எதுவும் சம்மதம் இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிருவாங்க எங்க அப்பத்தா. அதனாலதான் நான் இங்கேயே இருந்துட்டேன். கவிக்குட்டி, உனக்கு கூட இதெல்லாம் தெரியுது பாத்தியா? சரி விடு சாமி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இதெல்லாம் இருக்கிறது தான், இதெல்லாம் சும்மா சகஜம். ஆமாங்க ஆன்ட்டி, எப்ப பார்த்தாலும் இதே தான் வேலை இவங்களுக்கு. அதனாலதான் நான் பேசாம ஒதுங்கி நின்னுக்கிறது. கவி, இந்த ஏஜில் உனக்கு இவ்வளோ மெச்சூரிட்டியா? என்னால் நம்பவே முடியல. ஆன்ட்டி எல்லாம் பார்த்து பார்த்து பழகி போயிடுச்சுங்க ஆன்ட்டி. சரி சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். அத்தை, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன மீனாட்சி மிரட்டுறியா? ஆத்தா மக்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு என்னையவே மிரட்டுறீங்களா? அம்மா, என்னடா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு ஒன்னா சேர்ந்துட்டு என்னை அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்களாக்கே? அம்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம ஏதேதோ பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம இருங்கம்மா. அதானே பார்த்தேன், நீ எனக்கு அம்மால மதிச்சு நடந்திருக்கிற. பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கலினா உன்னால இருக்க முடியுமா? ஐயோ சமுந்தியம்மா, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்ன பிரச்சனைங்க? என்னாச்சு? அதை உங்க பொண்டாட்டிக்கிட்ட புள்ளகிட்டம் கேளுங்க. நான் என்ன சொன்னேன்? முதன் பிள்ளைக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு சீலை எடுத்துட்டு வந்து கட்டுறது விட்டு போட்டு இப்படி கறி துணி கூட பக்கம் இல்லாத துணி எடுத்துட்டு வந்து போட்டுக்கிறீங்கன்னு கேட்டா அம்மாளும் மகளும் என்னென்னமோ பேசுறாங்க. ஐயோ சமுந்தியம்மா, மன்னிச்சிருங்க. நாங்க ஏதோ வர்ற அவசரத்துல பிள்ளைக்கு இப்ப போடுற மாதிரி துணி வேணுமேன்னு எடுத்துட்டு வந்துட்டோம். வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ 10 பேர்த்து கூப்பிட்டு சீர் பண்ற போது எல்லாம் எடுத்து போட்டுடலாம், முடுங்கோ. அம்மா, இப்ப நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறியா? என்னமா சொல்ற நீ? என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். வந்ததுல இருந்து மாத்தி மாத்தி என்னையவே குத்தம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு தான் என்னை வர சொன்னீங்களாக்கு? ஐயோ தாயே, நீ வராமையே இருந்திருந்திருக்கலாம். பேசாம இரு, இல்லைன்னா கிளம்பு. என்னடா என்ன பேசிட்டு இருக்கிற நீ? இதுக்கு தான் என்னை வர சொன்னியா? அம்மா, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அத்தை, நாங்க ஒண்ணு உங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தல. நீங்க தான் தேவையில்லாம ஏதேதோ பேசி எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஏன் இந்த துணிக்கு என்னங்க அத்தை? இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதானோ அண்ணா, நாங்கெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாமல் இல்லை. நாங்கள் ஏதோ இப்போ பிள்ளைக்கு போடுற மாதிரி துணி வேணுமேந்து இதை எடுத்துட்டு வந்தோம். ஆனால் அம்மா என்னென்னவோ பேசுகிறாங்க. அத்தை, மாமா, சின்ன பொண்ணு, நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா ஏதோ தெரியாம கேட்டுட்டாங்க, விடுங்கோ. ஏண்டா கூறு கட்டவனே, நான் உனக்கு வேண்டி பேசிட்டு இருக்கிறேன், நீ என்ன என்னை பேசிட்டு இருக்கிற? ஏண்டா இந்த துணிதை எடுத்துட்டு வந்து போடுவாங்களா முதன் பிள்ளைக்கு? நான் உனக்கு வேண்டி கேட்டுட்டு இருந்தா நீ என்னை பேசுற? அம்மா, பேசாம இருக்கிறீங்களா கொஞ்ச நேரம்? நீங்க எனக்கு வேண்டி பேச வேண்டாம், யாருக்கு வேண்டி பேச வேண்டாம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா போது. டே செல்லத்தொர, என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டு எல்லாம் இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்டா நானு. ஏய் மீனா, நடடி போலாம். ஐயோ சம்மந்தியமா இருங்க. அத்தை, விடுங்க அத்தை. அவங்க எப்பவுமே இப்படித்தான் வருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கு வேண்டியே வருவாங்க. அதுக்கு தான் நான் முதல்லயே சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். மீனாட்சி தான் கேட்காம சொன்னான். சரி விடுங்க மாப்பிள்ள, எல்லாம் இருக்கிறத. சரி அதையெல்லாம் மறந்துருங்க. அத்தை, பிள்ளைக்கு பொட்டு பூவெல்லாம் வைக்கணும்னு சொன்னீங்க, வச்சிடலாமாங்க அத்தை? ஆமா சாமி, நானே மறந்துட்டேன் போ. அந்த பூவை எடுத்து வச்சுடு பிள்ளைக்கு. ஆமா, மச்சான் எங்க காணோம்? இங்கதான் இருக்கிறேங்க மச்சோ. இல்ல, நீங்களே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. உன்னை நானும் ஏன் தலையிடணுன்ட்டு ஒதுங்கி நின்னுட்டேன். அண்ணா, உங்க மச்சானுக்கு இப்படின்னு யாராலும் சத்தம் போட்டா போது உச்சாவே போயிருவாரு.